சத்தமே போடக்கூடாதுன்னு கட்டுப்பாடு இருக்கிற ஒரு கோவில்ல அர்ச்சகர் கருவரத்திரைய மூடிட்டு ரகசியமா கைத்தட்டி சவுண்ட் கொடுத்தா மட்டும்தான் சாமிக்கு நைவேத்தியம். உத்தரகோசமங்கையோட முதல் மர்மமே இதுதாங்க. அண்ட சராசரத்திலேயே பிரபஞ்ச ரகசியங்களை முதலா சிவபெருமானால பார்வதிக்கு உபதேசிக்கப்பட்ட ஆதிதலம். உத்தரம்னா உபதேசம், கோசம்னா ரகசியம், மங்கை இங்க பார்வதி. உலகம் முழுக்க தண்ணி, நடுவுல அழியாம நிக்கிற ஒரே ஒரு புள்ளி இந்த ஊர். அதுல நடக்கிற சிவபெருமானோட முதல் சதுர தாண்டவம். அதனாலதான் இங்க இருக்கிற மூலவருக்கு பிரளயகேஸ்வரர்னு பேரு. இங்கதான் பொய் சாட்சி சொல்லி சாபம் வாங்கின தாழம்பூ சாப விமோச்சனம் பெற்றுச்சு. அதனாலதான் அதிசயமா இங்க மட்டும் சிவனுக்கு தாழம்பூ சூடப்படுது. இங்க கருவறைக்கு வெளியே இருக்கிற 3000 வருஷ பழமையான இன்னைக்கும் காய் கொடுக்கிற அந்த இலந்தை மரத்தடி ஆதிலிங்கத்துக்கு தான் முதல் நைவேத்தியமே படைக்கப்படும். டெய்லி நைட்டு நடக்கும் பள்ளியறை பூஜையில மங்களேஸ்வரி அம்மனுக்கு பட்டுப்புடவை சாத்தி பிரசாதங்கள் படைக்கப்பட்டு கதவை மூடுவாங்களாம். இந்த பூஜை பிரிந்த தம்பதியரை ஒன்னு சேர்க்கணும், மாங்கல்ய பலம் தரும்னு பேசப்படுது. இங்க மங்களேஸ்வரி அம்மன் சன்னதி ராஜகோபுர முகப்ப நீங்க அண்ணாந்து பார்த்தா ராவணன் மண்டோதரியோட திருக்கல்யாண வைபவத்தை அச்சு பிசகாம சித்தரிக்கும் அந்த ஸ்டக்கோ ஸ்கல்ப்சர்ஸ் காலத்தை கடந்து கம்பீரமா நிக்குது. இப்படி சத்த சமிக்ஞை வச்சிருக்கிற இதே கோவில்ல தான் உலகிலேயே மிகப்பெரிய 5.5 அடி உயர ஒற்றை மரகத நடராஜர் சிலை இருக்கு. ஆனா இந்த ரத்தினத்தோட உள்ளமைப்பு இயல்பாகவே மைக்ரோ பிராக்சர்ஸ் கொண்டது. காற்று, ஈரப்பதம் மற்றும் அதிகப்படியான ஒலி அதிர்வுகள், அதாவது அகாஸ்டிக் வைப்ரேஷன்ஸ் சிலைய பாதிக்காம இருக்கத்தான் வருஷத்துல 364 நாட்கள் இத சந்தன காப்பு போட்டு மூடி வச்சிருக்காங்க. மார்கழி ஆருத்ரா தரிசனத்தன்று மட்டும்தான் இந்த சந்தனம் கலைக்கப்பட்டு மகாபிஷேகம் நடக்குது. வியாசர், பராசரர், காகபுஜண்டர் போன்ற பல மாமுனிவர்கள் தவம் செய்த இடமும். பிரபஞ்ச ரகசியம், அறிவியல் மர்மம், வரலாற்று ஆதாரம்னு எல்லாமே ஒன்னா சங்கமிக்கிற இந்த உலகத்தின் ஆதி புள்ளிய நீங்க எப்போ நேர்ல போய் தரிசிக்க போறீங்க?